என்னுடைய செயல் பேசணும்னு நினைக்கிறாரு. அவருடைய ஆக்டிவிட்டி ஷுட் ஸ்பீக் ஃபார் ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் ஈ ஸ்பீக்கிங். அதுக்குள்ள ஒரு 15 பிரச்சனை வந்துருச்சு. பல முதலமைச்சரா இருந்தா மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிரதான ஒரு விஷயம் இருக்குல்ல. மக்களுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சங்கருக்கு வந்து சொல்லணுமா? பொதிகை டிவி கூட பேட்டி கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரையும் கேட்க போறது இல்ல. மோடி 12 வருஷமா யாருக்கு எந்த மக்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச சேனல் அவர் கொடுத்தாருல, அந்த மாதிரியாவது விஜய் கொடுக்கலாம்ல, இல்ல ஐபிசி தமிழ் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா அரசாங்கம் அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. இந்த அரசாங்கத்தினுடைய அந்த டைரக்ஷன் சரியாக தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க 15 நாள் என்பது ஒரு டூ ஷார்ட் எ டைம் டு டிசைட் எனிதிங். டைரக்ஷன், பர்ஃபார்மன்ஸ், எல்லாத்துக்குமே ஓரியன்டேஷன் அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் நம்ம வந்து அதனுடைய டைரக்ஷன் கரெக்டாக இருக்கா, அதனுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ண முடியும். 2 வீக்ஸ்லாம் இன்னும் செட்டில் டவுனே ஆகலைங்களே. இன்னும் ஆக்சுவலாக அவங்க போலீஸில் பல துறைகளெல்லாம் அதிகாரிகள் மாற்றுறது அதெல்லாம் இன்னும் களை எடுப்பு எதுவுமே பண்ணலையே. அதனால் என்ன சொல்கிறது, எப்படி டைரக்ஷன் போயிட்டுருக்குன்னு மக்கள் தீர்ப்பு வந்திருக்கு, அவங்க அதை வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இனிமேல் தானே அவங்களுடைய நடவடிக்கை. 15 நாளில் வந்து ரெகுலராக வந்து தலைமைச் செயலகத்துக்கு விஜய் அவர்கள் போகிறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். காலையில் 10 மணிக்கு வந்தாருன்னா ஈவினிங் 4 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். சாப்பாடு கூட கொண்டு வந்துடுறாரு. அதேமாதிரி அவர் காலையில் வேலையில் கிளம்பும் போது ஆஸ் யூஷுவல் வந்து டிராஃபிக் எல்லாம் வந்து முன்னெல்லாம் முதலமைச்சர் வராங்கன்னா தடுத்து நிப்பாட்டுவாங்க, இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து பதவியேற்ற அன்னைக்கே ஒரு 3 விஷயங்கள் சொன்னார் இல்லைங்களா. அதாவது வந்து சிங்கப்பெண் படை இது அந்த பிரிவு அமைச்சது, அதுக்கப்புறம் வந்து போதை மருந்து இதெல்லாம் பரவலை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை முடுக்கி விட்டது, அதே போல் இந்த டாஸ்மாக் கடைகள் 217 கோயில்கள், கல்வி நிறுவனங்கள் அது பக்கத்தில் இருந்ததெல்லாம் மூடனது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு நேர்மையான ஆட்சி தருவேன்னு சொல்லி வந்தவங்க இந்த சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டுன்னு பல வருஷமாக போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கலெக்ட் பண்ணிட்டு ஒரு லூட் பண்ணியிருக்காங்க பப்ளிக்கை. 25 ரூபா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வசூல் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு 27 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு வசூல் பண்ணியிருக்காங்க. இதை இம்மிடியேட்டாக நிறுத்தியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சாதாரண ஆட்கள் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிட்டு அல்லது பிளாட் போடணுன்னு அப்ரூவலுக்கு வந்தால் அவங்ககிட்ட கவர்மெண்ட்டு டேக்ஸ் வசூல் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி போத் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது ஒரு சிஎம்டிஏ போன்ற ஒரு அரசு நிறுவனம் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொண்டு போய் அந்த கட்சிக்கு ஒப்படைக்கிற அந்த கொள்ளை இருக்கு இல்லையா, அது வந்து இம்மிடியேட்டாக தடுத்துருக்காரு. அதே போல் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் மோஸ்ட் அஃபெக்டட் இன் கரப்ஷன். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் எல்லாம் கோர்ட்லாம் கேஸ் இருக்குது. 300க்கு மேலே இந்த ஷார்ட் டேர்ம் டெண்டர் எல்லாம் ரத்து பண்ணிட்டார். ஸோ லஞ்ச லாவண்யமற்ற ஒரு நல்ல ஆட்சியை தருவோம், ஊழல் நிர்வாகம் இல்லாத ஆட்சியை அப்படின்னு அவர் சொன்னதுக்கு துவக்கம் வந்திருக்குங்க. ஆனால் வந்து இன்னும் 10 ரூபாய்க்கு வந்து பாட்டிலுக்கு வாங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க என்னமோ உடனே இவங்க ஆட்சிக்கு வந்தால் உடனே 10 ரூபாலாம் இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னுமே 10 ரூபா வாங்குறாங்கல்ல. அதாவதுங்க 4000 சில்லற டாஸ்மாக் கடைகள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதுக்குள்ள வந்து எல்லாத்துலேயும் வந்து துவங்கி தானே இருக்காங்க. துவக்கம் நல்லா இருக்குது. அது கம்ப்ளீட் ஆகும்போது தான் 4000 கடைகளையும் அவங்க வந்து அதை பார்த்து இல்லை 10 ரூபா வந்து இவர் டான்ஸ் ஆடி மக்களை வந்து கவர்ந்து இது ஒரு பெரிய பிரச்சாரமாகவே யூஸ் பண்ணப்பட்டது தேர்தல் நேரத்தில். உண்மைதானே. உடனடியாக அந்த 4000 கடைகளில் ஈஸியாக அந்த 10 ரூபா வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு அத்தனை வழிகள் இருக்குல்ல, மெக்கானிசம் இருக்குல்ல. அதெல்லாம் அவர் சொல்லியாச்சு. ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷன் எஃபெக்டிவாக பண்ணுறதில் அவ்வளோ வந்து உடனடியாக பண்ண முடியாதுங்க. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இதில் வந்து லாஸ் ஆகுது, எங்களுக்கு வந்து வசூலில் வந்து ஷார்ட் பேமெண்ட் ஆகுது,
அதெல்லாம் நாங்கள் ஈடுகட்டணும்னு சொல்கிறாங்க. எங்களால் முடியாது, எங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில்ன்றாங்க. சில பேர் இந்த உடஞ்சி போயிடுதுன்றாங்க. இப்படி பல காரணங்கள். இந்த 10 ரூபான்றது வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்கன்றது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச சம்பளம் கூட கம்மியாக இருக்குது, அதனால் அந்த 10 ரூபா வச்சு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. பட் அரசாங்கம் சரியான நோக்கமாக இது பயணிக்குதா அப்படின்னு நான் ஆரம்பத்தில் ஏன் கேட்டேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த 15 நாளில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இப்போ அமைச்சர் சொல்கிறாரு உடனேலாம் 10 ரூபா வந்து குறைச்சிட முடியாதுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் இந்த 10 ரூபாய் என்பது ஒரு தவறு என்பது எல்லாருக்கும் தெரியுது. அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ண அந்த விலைக்கு மேலே வாங்கிறது. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்க குறைய சொல்கிறாங்க. இந்த 10 ரூபா வாங்கி தான் சில விஷயங்களெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம், ஏன்னா எங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சம்பளம் ரொம்ப கம்மி, இங்கே ஏற்படக்கூடிய செலவுகள் இதுக்காக நாங்கள் வாங்குகிறோன்றாங்க. பட் இன் பிரின்சிபல் கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண விலையை விட அதிகமாக விற்கிறது தப்புங்க. அதை என்ன நியாயம் சொன்னாலும். ஆனால் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகளை பண்ணாமல் ஒரு அரசாங்கம் டக்குன்னு அதெல்லாம் நிறுத்துனா அந்த சாதாரண தொழிலாளிகள் பாதிக்கப்படுவாங்க, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனால் இது உத்தரவு போட்டாங்க 10 ரூபாய்லாம் மேலெல்லாம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு. அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் சில சிக்கல்கள் இருக்குது, ப்ராக்டிக்கல் சிக்கல்கள் இருக்குது, நடைமுறை விஷயங்களில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த யூனியன்ஸோட அதை சரி பண்ணிவிடுவாங்க. இபி எல்லாம் வந்து அடிக்கடி இப்போது கரண்ட்டு கட் ஆகுது அப்படிங்கிற இஷ்யூ கூட அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து அமைச்சர் சொல்கிறாரு இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆட்சி வந்து உங்ககிட்ட வந்துடுச்சு, ஆனால் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்னா அப்போ அதிகாரிகள் உங்கள் கண்ட்ரோல் இல்லையா? அப்போ அமைச்சராக நீங்கள் என்ன செயல்பாடு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இந்த இடத்துல இருக்குல்ல. கடந்த ஆட்சியின் போது நம்ம என்ன சொன்னோம், ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டிலே அதிகாரிகள் கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோம். திரும்ப அதே நிலையில் தான் இப்போ இருக்கா, தொடருதா? அதாவதுங்க, ஸ்டாலினை எப்போ சொன்னோம் பொம்மை ஆட்சி, அவர் அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறாங்கன்னு? எடுத்த 15வது நாளில் சொல்ல, 4 வருஷம் பார்த்துட்டு தான் 3 வருஷம் பார்த்துட்டு தான் அவர் ஆட்சியே நடத்த மாட்டேன்றாரு, ரீல்ஸ் போட்டுட்ருக்காரு. ஆட்சியை யாரோ ஒரு 4 ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி நடத்திட்டு இருக்கான், 5-6 பவர் சென்டர் நடத்திட்டு இருக்குதுன்னு சொன்னோம். இது 15 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் எல்லா கண்ட்ரோலையும் நிர்வாகத்தை எஃபெக்டிவாக எடுத்துட முடியாதுங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆட்சி வந்த உடனே 10ஆம் தேதி பதவி ஏற்றார், 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்க அவர் வெற்றி பெற்றார். 13ஆம் தேதியிலேருந்து தான் எஃபெக்டிவாக வந்து கவர்மெண்ட்டே அவர் கையில் போகுது. அப்போ இன்றைக்கி தேதி 26, லெஸ் தேன் 2 வீக்ஸு. அதில் அவருக்கு முதல்ல நிர்வாக மாற்றங்கள் பண்ணோம், தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஒதுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 1 மாதம் தேவைப்படுங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டடி பண்ணி அதில் கை வைக்கிறதுக்கு 1 மாதம். எது எது ரொம்ப கிளாரிங்காக தெரியுதோ, இப்போ இபியில் போய் இந்த டெண்டரெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து உடனடியாக எல்லாமே சுவிட்சை போட்டால் லைட் எரியிற மாதிரி அப்படி எதிர்பார்க்க முடியாது. அவர் அப்படிதான் சொன்னதா எல்லாரும் சொல்றாங்க. அதுதான் வந்து செய்திகள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. திமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க. அரிசியை நீங்கள் உலையில் போட்ட உடனே சாப்பாடு கிடைக்குமா? அதுக்கு சில நேரங்கள் ஆகும். அது மாதிரி தான் அரசாங்கம் பதவியேற்றிருக்கு, அது தன்னுடைய அதிகார வர்க்கத்தை அங்கே நிலை நிறுத்தணும், அதுக்கான அதிகாரிகளை போடணும், ஸ்டடி பண்ணணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ பவர் கட்டு வந்து எல்லா காலகட்டங்களிலும் இருந்துருக்குது. ஆனால் சம்மரில் வந்து அது அதிகமாக தெரியும். ஏன்னா நமக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகுது, நைட்டில் ஃபேனு ஏசி இல்லாமல் இருந்தால் பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த கத்திரி பீரியடு, உஷ்ணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதில் வந்து நார்மலாகவே சம்மரில் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வரும். இது வந்து என்னென்னா செயற்கையாகவே பண்ணுறாங்க கொஞ்சம் இடத்துல. ஏன்னா இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு யாரோ ஒரு சில சமூக விரோத சக்திகள் இவங்களே அதை ஆர்டிஃபிஷியலாக ஃபெயிலியர் ஆக்கிட்டு அப்புறம் அவங்களே ஜனங்களை கூப்பிட்டு வந்துட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் செயற்கையும் இருக்குது, இயற்கையும் இருக்குது. செயற்கையாக பண்ணுறவங்கள இந்த ஆட்சியாளர்கள் கண்டுபிடிச்சி கடுமையாக தண்டிக்கணும். இயற்கையாக நடக்கிற விஷயங்களுக்கு என்ன காரணம்னு பார்த்து அதை களையணும். நம்ம அரசாங்கத்துக்கும் பல கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் நீங்களும் அந்த கட்சி சார்பாக சில இடங்களில் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதுனால இன்னொரு கேள்வி, அவங்க சொன்ன வாக்குறுதி பயிர்க்கடன் ரத்து
தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னதை இப்போ செய்ய முடிட்டாங்க. அவங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? அதாவது ஒரு ஆட்சின்னு வந்ததுன்னா தேர்தலில் அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள் ஒரு எதிர்க்கட்சியாக அதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்து கொடுப்பாங்க. ஆனால் அதை அமுல்படுத்தணுன்னு அதிகாரம் உங்கள் கையில் வரும்போது அப்போ இருக்கிற நிதி நிலை, அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க நிறைய. ஆனால் அதை உடனடியாக செய்ய முடியாத சூழல் வரலாம். ஆகவே எது சாத்தியமோ அதை முதல்ல செய்வாங்க. ஆனால் அவங்க 5 வருஷ பீரியடுக்கு தான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இத்தனை நாளில் செஞ்சுருவோம், முதல் 100 நாள் இதை செய்வோம், 200 நாள் செய்வோம்லாம் சொல்ல. நான் கடந்த ஆட்சியில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். 21 மேல தேர்தல் நடந்தது, சட்டமன்ற தேர்தல். அதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? 2 விஷயம் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஆட்சி நடத்துறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் புரியும். ஒன்று வந்து குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு மே மாதம் சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வராங்க, எல்லாரும் ஓட்டு போடுறாங்க நம்பி, எல்லா குடும்பத் தலைவிகளும். ஆனால் இட் டுக் நியர்லி 28 months, 28 மாதம் ஆச்சு அந்த திட்டம் நடைமுறையில் வர. நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா சார் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இல்லைங்க, திரும்ப நீங்க அதே ஆட்சியை பத்தி குறை சொன்னா என்ன குறை பிரயோஜனம்? சொல்றது இல்லை. ஒரு ஆட்சியில் ஒரு உறுதிமொழி கொடுத்தா அதை வந்து 28 மாதம் கழிச்சு தான் அதை அமுல்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்படி கூட அமுல்படுத்தும் போது அதில் டைலூட் பண்ணி தகுதி வாய்ந்தன்ற ஒரு வார்த்தையை சேர்த்து 1 கோடி பயனாட்டாளர்களை வெளியே தள்ளிட்டாங்க லிஸ்ட்லேருந்து. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து இப்போ அறிவிப்பு வந்து வந்திருக்கு. அப்போ இப்போதைக்கு நாங்கள் இதை பண்றோம், அதுக்கப்புறம் நாங்கள் மற்றதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா அது அரசாங்க தரப்புலேருந்து ஏதாவது ஒரு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும். அட்லீஸ்ட் இதுவரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் அந்த பதவியேற்பு விழாவும் போது மட்டும்தான் பேசினாரு. இதுவரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசவே இல்லை. ஆஸ் யூஷுவல் சைலண்டாவே இருக்காரு. என்னதான் பிரச்சனை அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் பேசிட்டு விட என்னுடைய செயல் பேசணும்னு நினைக்கிறாரு. அவருடைய ஆக்டிவிட்டி ஷுட் ஸ்பீக் ஃபார் ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் ஈ ஸ்பீக்கிங். அவர் ஒரு குட் லிசனருங்க. முதலமைச்சரா இருந்தா மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிரதான ஒரு விஷயம் இருக்குல்ல. மக்களுக்கு என்ன, ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சங்கருக்கு வந்து சொல்லணுமா? அவர் பொதிகை டிவி கூட பேட்டி கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க போறது இல்ல. டிடி கூட அவர் மோடி 12 வருஷமா யாருக்கு எந்த மக்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச சேனல் அவர் கொடுத்தாருல, அந்த மாதிரியாவது விஜய் கொடுக்கலாம்ல, ஐபிசி தமிழ் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? பொறுமையா இருங்க. அதாவது மக்களுக்கு பதில் சொல்கிறதுன்றது அவங்க என்னெல்லாம் திட்டங்கள் சொன்னாங்களோ அதை நிறைவேற்றுறதுல தான் அந்த பதில் இருக்குது. அதனால் அவரை பொறுத்தவரையில் பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுறாரு. அவர் பேசணுன்ற அவசியம் இல்லை. அவர் வந்து எப்போ தேவையோ அப்போ பேசுவார். உங்களுக்கு தெரியும் அவருடைய ஹேபிட்டு. அவர் வந்து ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஆள் இல்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேசுவார். அதனால் நான் எதுக்கு சொல்ல வந்தேன், 2வது சொல்ல வந்தேன், நீங்கள் உடனே உங்கள் மொபைலில் கேள்வி பதட்டத்தில் இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இன்சிடென்ட் கேட்காமட்டா இல்ல அரசாங்கத்துக்கோ அல்லது முதல்வருக்கு போகாமன்றதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களும் பேச வர மாட்டேங்கிறாங்க. இல்ல இது வந்துங்க, நீங்க விஜய் முன்னாடி பேசின ஆள், அதனால நான் வந்து இந்த செய்தி அங்க போகணுங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு அந்த அரசாங்கம் வரணுன்றதுக்காக வருஷக்கணக்காக பேசணுவன் நான். அதனால் அந்த அரசாங்கம் செய்கிற விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்குது. நான் வந்து இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுடைய நிகழ்ச்சிகளை, உங்களுடைய கருத்துக்களை வந்து அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள் வருது, இந்த மாதிரி மக்கள் கேட்குறாங்க, செய்தியாளர் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் வச்சிருக்காரு? நான் உங்கள் மூலம் ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 5 வருஷம் ஆகியும் செய்ய முடியாமல் விட்டுட்டு போன விஷயங்கள் திமுக ஆட்சியில் இருந்தது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அந்த உறுதிமொழி கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை அவர். அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று 5வது வருஷம் முடியும் போது போட்டார், அதுக்கும் ரூல்ஸ் போடாமல் போயிட்டார். ஆனால் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் இஸ் ஆல்சோ ஏ நியூ பென்ஷன் ஸ்கீம். இட் இஸ் நாட் ஏ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அஷ்யூர்டு பை மிஸ்டர் ஸ்டாலின். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க பண்ணதை தான் இவங்க பண்ணணும்னு சொல்ல. தெர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் இன் த கவர்னன்ஸு. அதுவும் 2 வாரத்தில், நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2 weeks இஸ் ஏ டூ லிட்டில் பீரியட் டு ஜட்ஜ் எனிதிங். இது ஒரு நல்ல துவக்கம் தான். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ அதிகமாக பேசப்படுறது என்னன்னா, இந்த குதிரை பேரம். இந்த குதிரை பேரம் வந்து அதிகமாக இந்த ஆட்சி வந்த பின்பாக அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதான் பிரதான. முதல்வர் வந்து குதிரை வேகத்தில் குதிரை பேரம்னு பேசியிருக்காரு.
ஆமா, பயங்கர வசனமா அதாவது பேசுறாரு. பேரங்களிலேயே தங்கள் ஆட்சியை காலத்தை முடித்தவர்கள் அவங்களுக்கு எப்பவுமே தான் திருடி பிறரை நம்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. தன்னை போல் தானே மற்றவங்களை நினைப்பாங்க. நம்ம ஆட்சியில் இருந்தும் பேரம் பேசிகிட்டே இருந்தோம். இபி டெண்டரில் பேரம், பிடபிள்யூடி டெண்டரில் பேரம். அதனால் பேரம் தான் நடக்குதுன்னு. பேரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எதுக்குன்னு எனக்கு தெரியுது. இந்த 3 எம்எல்ஏக்கள் வந்து 4 எம்எல்ஏக்கள் இப்போ காலையில் 4 எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை அவங்க தாவேக்காவில் இணைந்திருக்கார். 4வது ஆள் இணைஞ்சிட்டாரான்னு தெரில. இணையில, ஆனா கிட்டத்தட்ட இணைய போறாருங்கிறத நம்மளுக்கு செய்தி. இணையில, அவ்வளோதான். இணைஞ்சாரா இணைய கிட்ட போயிட்டார் பனையூர் பக்கம். அதெல்லாம் வேணாம். நம்ம பப்ளிஷ் 3 பண்ற பேர் நேரத்துல இணைஞ்சிட்டாங்க. பனையூர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியாது. இணைஞ்ச பிறகு அவரை கணக்கில் வைப்போம். நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆதவ அர்ஜுனா வந்து அவசரப்பட்டு நேற்று அங்கேயே வர வச்சு அங்கேயே பொன்னாடை போட்டு இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவசரப்பட வேண்டியதில்லை. அவர் போய் சேர்ந்த பிறகு அவர் கணக்கில் வச்சுக்குவோம். இப்போ 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக கெசட்டில் அது நோட்டிஃபை ஆகிடுச்சு காலி இடங்கள்னு. இப்போ திருச்சி கிழக்கு சேர்த்து இப்போ 4 இடங்களுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. சரி, இந்த 3 பேரும் 4 பேரும் இவங்கெல்லாம் அதிமுகவில் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி அசம்பிளி. இப்போ அவங்க ராஜினாமா பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். மக்கள் பிரச்சனையை நாங்கள் வந்து கண்டிப்பாக தீர்த்து வைக்கணும், அதுக்காக தான் நாங்கள் வந்து ராஜினாமாவே பண்ணோம். ஆல்ரெடி நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்துட்டோம், அதனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு அது இம்மெட்டீரியல் இல்லை. ஆனால் அவங்க எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல. இப்போ ஆமாங்க, அது அவங்க மக்களுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதை அவங்க சொல்லட்டும், செய்வாங்க. என்னை பொறுத்தவரையில் இது வந்து அதிமுகவில் நிலவும் உச்சக்கட்ட கோஷ்டி பூசலின் ஒரு பக்க விளைவாகத்தான் நான் இதை பார்க்குறேன். இது ஒரு சைடு எஃபெக்ட். ஆளுமை இல்லாத தலைவராக இபிஎஸ் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக தொடருவதால் வெற்றியை அந்த கட்சிக்கு ஒருபோதும் அவரால் தேடித்தர இயலாது என்ற நம்பிக்கைக்கு அங்கே இருக்கிற பெரும்பகுதி ஆட்கள் வந்துட்டதால ஒரு உட்கட்சி பூசல் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்துடுச்சு. இப்போ 25 எம்எல்ஏ இந்த பக்கம், 22 எம்எல்ஏ அந்த பக்கம்னு போய் கருத்து வேறுபாடு, அவர் பதவி விலகணும், பொதுக்குழுவை கூட்டணும், இப்படி நடக்குது. இதுதான் வந்து இந்த 4 பேர் மனம் நொந்து. இன்னொரு சில பேர் இப்போ மரகதம் குமாரவேலுன்னு மதுராந்தகம் அந்த அம்மா சொன்னாங்க, நேற்று நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தீய சக்தின்னு சொல்லி திமுகவை ஒழிப்பதற்காக இயக்கம் கண்டவர் அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் எடப்பாடி அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த தீய சக்தியின் உதவியை பெற்று முதலமைச்சர் ஆகிவிடும்னு ஒரு பேரம் பேசினாரு. அது என் மனசை ரொம்ப இதுவாக்கிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு அது ஒரு காரணம்ன்றாங்க. இல்ல, அது எதுவுமே வந்து கன்சால்டேட் ஆகல, அது எதுவுமே நடக்கல அப்படிங்கறத நம்ம யதார்த்தமா பாக்குறோம். இப்ப டிவிகே அரசாங்கம் வந்துருச்சு. எடப்பாடி தரப்புல இருந்து, அதிமுக தரப்புல இருந்து அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆளாளுக்கு கட்டுக்கதை பேசுறாங்க, பொய் செய்திகளை பரப்புறாங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறத எடப்பாடி தரப்புல இருந்து, அதிமுக அஃபிஷியல் ஐடி விங் தரப்புலேருந்து ஒரு கிளியரான ஒரு 2 பக்க அறிக்கை 3 பக்க அறிக்கையை வந்துச்சு. அஃபிஷியல் ஐடி விங் வந்து இப்போ அண்ணாடிஎம்கே கெசட் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ஏ பேபி பொதுச் செயலாளர் சிபிஐஎம் ஆல் இண்டியாவில், பே சண்முகம் ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்சிஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில், வீரபாண்டியன் மாநில செயலாளர் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையில், திருமாவளவன் விசிக தலைவர், பேராசிரியர் காதர் மொய்தீன் நம்முடைய முஸ்லீம் லீக்குடைய தலைவர், அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி. இவங்க எல்லாருமே பொதுவெளியில் சொல்லிட்டாங்க, எங்களை கூப்பிட்டு பேசினார் ஸ்டாலின். இது போல அது முடிஞ்சு போன கதை. நான் கேக்குறது குதிரை பேரம் இப்ப நடக்குது அப்படினு சொல்றாங்கல. அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. நேர்மையான அரசியலை பண்ணா இதெல்லாம் பண்ணுவாரா அப்படிங்கறத தான கேக்குறாங்க. அவர் உண்மையான நேர்மையான அரசியலை பண்றாரா விஜய் அப்படின்னு தான கேக்குறாங்க. மாற்றம் அப்படின்னு சொல்லி தான வந்தாரு. இதுதான் மாற்றமா? பழைய விஷயத்தையே இவர் திரும்ப பண்றாரு. மற்ற மாநிலங்கள்ல பாஜக என்ன பண்ணுதோ அதே தான் இவர் பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான வைக்கிறாங்க. சரி, உங்க கேள்வியை ஃபுல்லா முடிச்சிருங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். ஏன்னா நான் பேசும்போது குறுக்கிடுறீங்க.
அதாவது இல்ல நீங்க அதிமுக பத்தி பேசுறீங்க, திமுக பத்தி பேசுறீங்க. அதிமுக திமுக சேர்ந்து இது மாதிரி வந்து கூட்டணியா வந்து ஆட்சி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு சொல்றீங்க. நான் கேக்குறது என்னன்னா தாவேகா உண்மையா நேர்மையா அரசியல பண்ணணும்னு நினைக்குதா? அதை நோக்கி தான் இந்த அரசாங்கம் போகுதா, இந்த கட்சி போகுதான்னு நான் கேக்குறேன். நினைச்சாங்க போனாங்கன்னா இல்ல, முயற்சிகள் நடந்தது, அந்த முயற்சி தோல்வியுற்றது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் அந்த முயற்சிக்கு துணை போகாததால். ஏன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே சேர்ந்தாலும் 118 வரல. அதனால் கூட்டணி கட்சிகள் உதவினால் ஒழிய ஆட்சி அமைக்க முடியாது. அதனால தான் அந்த பிளான் வந்து அபார்ட் ஆச்சே தவிர அவங்களால முயற்சி பண்ணலை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஊழலற்ற ஆட்சி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா ஊழலற்ற நிர்வாகம். மக்கள் வந்து பணம் கொல்ல போகக்கூடாது, மக்கள் வந்து ஊழலுக்கு ஆளாக்கக்கூடாது. அதை தான் நான் சொன்னேன். எடுத்த எடுப்பிலே சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்டு வசூல் பண்ணதை தடுத்து ஆர்டர் போட்டார். அது ஊழலற்ற நிர்வாகத்தை அவர் கொடுப்பதற்கான முயற்சி தானே. இல்லை அதிமுகவுடைய பலவீனத்தை தாவேகா பயன்படுத்த பார்க்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. ஏன் பயன்படுத்தினால் என்ன தப்பு? அரசியல் என்பது ஒரு செஸ் கேம் மாதிரி தானே. இல்ல இது மாற்றத்துல வந்துருமா? நாங்க மாற்றத்தை கொடுக்க போறோம் தானே வந்தாங்க. ஆமா, மாற்றத்துல வராது. இல்ல மாற்றம் ஏற்கனவே 10 கட்சி அதை பண்ணுது, 11ஆவது கட்சி நானும் அதை பண்ண போறேன் அப்படின்னா எதுக்கு தாவேகா? ஹலோ, நீங்க பேசிட்டே இருக்கக்கூடாது. மாற்றம் என்பது இருக்கிற மக்களுக்கான நல்ல வழியிலான மேம்பாட்டான மாற்றத்தை தான் அவங்க சொல்றாங்க. அதுக்காக மாற்றத்தை கொடுப்பான்னா சோத்து கையில் தான் சாப்பிடுவாங்க. தாவேக்கா வந்து மாற்றம் கொடுக்குச்சுன்னா அது சோத்து கையில் சாப்பிடக்கூடாது, வேற கையில் சாப்பிட்ணுன்னுவீங்களா? இல்லை வாயில் சாப்பிடக்கூடாது, மாற்றம் என்ற சொன்னார், இவர் எப்படி வாயில் சாப்பிட்லாம்? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். மாற்றம் என்றால் ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோம். திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் மலிந்த நிர்வாகத்தை 50-60 வருஷமாக கொடுத்துருக்காங்க. மக்கள் ரொம்ப ஃபெடப்பாக இருக்காங்க, மாற்றத்துக்காக இயங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க 2 வாரத்தில் ஊழல் அந்த வாசல்லாம் அடைச்சிருக்காங்க. சிஎம்டிஏல பார்ட்டி ஃபண்ட் அடைச்சாங்க, இந்த ஷார்ட் டேர்ம் டெண்டர்னு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இது பண்ணாங்க. ஊழல் பண்ண அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறையில் பணம் கேட்டவங்கள, இந்த புகாரை வந்து பதிவு பண்ணுறதுக்கு பைசா கேட்குறவங்கள 2-3 எஸ்ஐயை இது காத்திருப்பு பட்டியலுக்கு அமைச்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக இது ஒரு துவக்கம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், 4.25 வருஷம் கழிச்சு பேச வேண்டிய கேள்வியெல்லாம் நீங்க 15 நாள்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கேள்வி அவங்களுக்கு பதிவு வந்துருச்சு. இல்ல அவங்க ஸ்டாலின் பேசுறாருல, இல்லைங்க அவங்க பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியில பதிவு போடுறாரு. இங்க பாருங்க, அவங்க கல்யாணத்துல பேசுறாங்க, காது குத்துல பேசுறாங்க, கருமாதியில பேசுறாங்க. அவங்க பேசல, ஒப்பாரி வைக்கிறாங்க, கதறாங்க. இதே ஸ்டாலின் 5ஆம் தேதி என்ன சொன்னார்? 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 5ஆம் தேதி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2 விஷயம் சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று என்னன்னா, தாவேக்கா ஆட்சி அமைப்பதை நாங்கள் தடுக்க மாட்டோம், அதுக்கு இடையூறு செய்ய மாட்டோம், நம்பர் 1 சொன்னார். நம்பர் 2 என்ன சொன்னார்? 6 மாதத்துக்கு நாங்கள் அமைதியாக இருப்போம், எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பாருங்க, அந்த வாக்குறுதிகள் 5ஆம் தேதி கொடுத்தது 6ஆம் தேதியே மீறிட்டாருங்க. அவர் வந்து அதிமுகவோட சேர்ந்து அடிமைன்னு சொல்லி 10 வருஷம் பழனிசாமி ஏசி அவர்கள் அமித்ஷா சொன்னார்ன்றதுக்காக அதே பழனிசாமி முதல்வராக்கிறதுக்கு துணிஞ்சார். மக்கள் தீர்ப்பை மண்ணில் போட்டு மிதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அப்போ அவர் பேசுறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா தானே இருக்கு. இந்த பக்கம் அமைதியாக இருப்பேன், ஆட்சி நடத்த நான் தடை பண்ண மாட்டேன்றாரு. இன்னொரு பக்கம் அதிமுக கூட சேர்ந்து கூட்டணி சர்க்கார் வைக்க முயற்சி பண்ணுறாரு. 6 மாதத்துக்கு நான் அமைதியாக இருப்பேன்னு சொன்னார். 6ஆவது நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவும் பையனும். ஜோதிமணி ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க, அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை தருவதற்கு ஒரு கூட்டணி கட்சியாக நிச்சயம் நம் முதல்வர் விஜய்க்கு துணை நிற்போம். ஆனால் அதற்காக தாவேகா தேர்ந்தெடுக்கும் அனைத்து வழிமுறையிலும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க முடியாது.
குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறானது அப்படிங்கிறாங்க அவங்க. ஆமாம், அது அவங்களுடைய கருத்து. சீசன் எம்பி இல்லை, குதிரை பேர அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரிதானா, இது தவறா? அவங்க நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல பேரமே இல்லைன்ற அப்புறம் தானங்க குதிரையா யானையா கழுதையா? அதிமுக போட்டியிட்டவங்க நாங்க வந்து தாவேக்கால சேர்றோம்னு சொல்றாங்க சார். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏங்க, அதிமுக எம்எல்ஏ தாவேக்கால சேர்ந்தா அது தப்புங்க, அது குதிரை பேரம். அதிமுகவில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்க ஒரே மாசத்துல அந்த எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டுட்டு ஒரு ஆர்டினரி ஆளாக வராங்க. ஆர்டினரி ஆள் யார் வந்தாலும் தாவேக்கால சேர்த்துக்குவாங்களே, பதவியோடு வந்து சேர்த்தா தான் இந்த பேரங்கள் இதெல்லாம் வருது, டீல்லாம். அவங்க பதவியை விட்டுட்டு இல்லைங்க வராங்க. உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? அது கட்சி அலுவலகமா இல்லை வந்து தலைமைச் செயலகமான்னு கேட்குறாங்க. அது தப்பு தாங்க. அதாவது அவசரம், அனுபவமின்மை, அவசர கொடுக்கை. ஆதவ அர்ஜுனா இப்போ வெறும் தாவேக்கா பொதுச் செயலாளர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர். அப்போ அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கிட்டு இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஐ டோன்ட் அக்ரி வித் ஹேப்பனிங்ஸ் இன்சைட் தி செக்ரட்டேரியட். அது ஒரு புனிதமான இடம்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ உங்களுக்கு என்ன அவசரம்? ராஜினாமா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. 2 நாள் கழித்து அவங்க பனையூரில் வந்து கட்சி ஆஃபீஸில் வச்சு சேர்த்துங்களேன், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. ஏன் சபாநாயகர் கொடுத்தவொன்னா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே கட்சியில் சேர்ந்து இப்போ என்ன ஆக போகுது? ஏதாவது எலெக்ஷன் நடக்குதா? 5 மணிக்கு முடிய போதா? அதான் அனுபவமின்மை. அரசியலில் அவசர குடுக்கைத்தனமும் அனுபவமின்மையும் தேவையில்லாமல் தாவேக்காவுக்கு எதிராக பிரச்சாரத்துக்கு வழிவகுத்திருக்குது. இது அவாய்டபிள் மிஸ்டேக். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்போ அதிகமாக இந்த 15 நாளில் மீண்டும் இந்த ஒரு சில நாட்களில் அதிகமாக வரதை பார்க்குறோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மாறி மாறி இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் அதிகமாக வருது. தாவேக்கா பற்றியும் இந்த இவங்களுடைய செயல்பாடுகள் பற்றியும் அதிகமாக செய்திகள் வந்துட்டு. அதாவது 8 கோடி மக்கள் உள்ள தமிழ்நாட்டு மாநிலத்தில் போதைப் பொருள்கள், கஞ்சா அப்படின்லாம் தாராளமாக ஸ்கூல் வரைக்கும் பரவி இருக்கிற ஒரு மாநிலத்தில் 4100 டாஸ்மாக் கடைகள், பார்கள் கணக்கில்லாமல் செயல்படும் இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு குற்றங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது. இன்றைக்கி ஊடகம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஊடகத்தில் ரிப்போர்ட் ஆகிறதால உங்களுக்கு ஆன்றீங்க. இவ்வளோ நாளாகவும் நடந்துட்டு தான் இருந்தது. அதெல்லாம் பெண் நிறுவனம் தலையிட்டு எல்லா ஊடகத்துக்கும் கேஜ் ஆர்டர் போட்டாங்க. எந்த செய்தியை நீங்கள் போடணும், எந்த செய்தியை வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அரசுக்கு எதிராக அரசுக்கு சிக்கல் உண்டாக்குற செய்திகள்லாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது, சூப்பராக இருக்குது மக்கள். இதனால தான் தோத்தாங்க திமுக. அவங்களுக்கு மக்கள் எப்படி நிலையில் இருக்காங்கன்னே தெரியாமல் விட்டுச்சு இந்த பத்திரிகை கண்ட்ரோல் பண்ணி போட்டு காட்டுறாங்க. இப்போ வந்து பத்திரிகை வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. 8 கோடி பேர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்கும். இதை குறைக்கணும், குறைப்பார்கள். 2 வாரத்தில் எதுவும் நடக்காது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்சன் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.